அன்புக்குரியவர்களே, பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதியாகிய இன்று இந்தியாவின் முதல் புனிதரான கொன்சாலோ கார்சியாவின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்தியாவில் பிறந்து புனிதர் பட்டம் முதலில் பெற்றவர் என்ற பெருமைக்கு சொந்தமானவர் இவர். புனித கொன்சாலோ கார்சியா ஜப்பான் நாட்டுக்கு சென்று மறைப்பணியாளராக வாழ்ந்து 25 நபர்களோடு மறைசாட்சியாக மரித்தார். 1556ஆம் ஆண்டு மும்பைக்கு அருகில் உள்ள தற்போதைய வசாய் மறை மாவட்டத்தில் பிறந்த கொன்சாலோ கார்சியாவின் தந்தை ஒரு போர்ச்சுகீசிய படைவீரர், தாய் ஓர் இந்திய பெண்மணி. இளவயதில் இயேசு சபையாரின் பள்ளியில் படித்த கார்சியா 12 வயதிலேயே அவர்களோடு சேர்ந்து நற்செய்தி அறிவிப்பாளராக ஜப்பான் செல்ல விரும்பினார். மிக இளம் வயதாக இருந்ததால் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு பின்பு 1576ஆம் ஆண்டு இவருக்கு வழிகாட்டியாக விளங்கிய செபாஸ்டின் கொன்சால்வஸ் என்ற சேசுவை குருவானவரோடு ஜப்பானுக்கு மறைப்பணியாளராக புறப்பட்டார். கப்பல் பயணத்திலேயே ஜப்பான் மொழியை நன்கு கற்றுத் தேர்ந்தார். ஜப்பானில் இருந்த இயேசு சபை மறை போதகர்கள் கார்சியாவிற்கு மறைக்கல்வி போதிக்கின்ற பணியை கொடுத்தனர். சரளமாக ஜப்பான் மொழி பேசும் அவரது திறனும் இரக்கத்தோடும் அன்போடும் நடந்து கொள்ளும் தன்மையும் பல ஜப்பானியர்களை இவரிடம் ஈர்த்தன. ஏறத்தாழ 8 ஆண்டுகள் இவர் இவ்வாறு நற்செய்தி பணிபுரிந்தார். அடுத்த சில ஆண்டுகள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட அவர் அதன் பிறகு பிரான்சிஸ்கன் சபை துறவியர்களோடு இணைந்து மீண்டும் நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபட்டார். அந்த சபையில் சகோதரராக ஃப்ரையர் மைனர் தனது நற்செய்தி அறிவிப்பின் 2ஆம் கட்டத்திற்குள் நுழைந்தார். ஏராளமான நபர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி போதித்து அவர்களை கிறிஸ்துவின் பால் ஈர்த்தார். பிரான்சிஸ்கன் துறவியர்களது எளிமை வாழ்வால் ஈர்க்கப்பட்ட ஜப்பானியர்கள் கிறிஸ்துவை தங்களது மீட்பராக ஏற்றுக்கொள்ள முன்வந்தனர். இவ்வாறு ஒரு பக்கம் பல ஜப்பானியர்களை கார்சியாவாலும் அவரது உடன் பணியாளர்களாலும் ஈர்க்க முடிந்த அதே வேளையில் அவர்களுக்கான எதிர்ப்பும் அதிகமாகியது. அங்கிருந்த மத தலைவர்கள் தங்கள் அரசரிடம் மறைப்போதகர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். அரசர் முதலில் அவர்களது வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்றாலும் பின்பு தன் ஆட்சிக்கு ஆபத்து நேர்ந்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் மறைப்போதகர்களுக்கு எதிராக செயல்பட முடிவெடுத்தார். ஜப்பானில் பணியாற்றிய எல்லா மறைப்பணியாளர்களையும் கைது செய்ய உத்தரவிட்டார். பால் மீக்கி என்ற ஜப்பானிய குருமானவர் மற்றும் கொன்சாலோ கார்சியா உட்பட 26 மறைப்பணியாளர்கள் நாகசாகிக்கு அருகிலுள்ள ஒரு குன்றில் சிலுவையில் அறையப்பட்டு 1597ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி மறைசாட்சிகளாக மரித்தனர். 1862ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார். புனித கொன்சாலோ கார்சியாவின் மறைசாட்சிய வாழ்வை பற்றி குறிப்பிடும்போது வசாய் மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் தாமஸ் டாப்ரே, கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் உலகம் அனைத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய வாழ்வாக கார்சியாவின் வாழ்வு இருந்தது என்றும் அதே செய்தியையே கார்சியா இன்றும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டார். அன்பிற்குரியவர்களே, ஆலயத்திற்கு தொடர்ந்து வந்த ஒரு பக்தியான நபர் கிறிஸ்துவின் அழைப்பான நற்செய்தி அறிவியுங்கள் என்பதால் தூண்டப்பட்டு மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். ஆனால் அவருக்கு கொஞ்சம் வெட்கமாக இருந்தது. யாராவது தன்னை கேலி செய்து விடுவார்களோ என்ற பயமும் அவரிடம் இருந்தது. எனவே அவர் விவிலிய வசனங்கள் பதிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை வாங்கி பொதுவிடங்களில் யாரும் பார்க்காத வேளையில் வைத்துவிட்டு போய்விடுவாராம். நாள்கள் ஆக ஆக இவருக்கு ஒரு சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது. தான் செய்கின்ற பணிக்கு ஏதாவது பலன் கிடைக்கிறதா என்கிற சந்தேகம். ஒன்றும் கிடைக்க வாய்ப்பில்லை என்று அவராக முடிவுக்கு வந்து அந்த பணியை நிறுத்த முடிவு செய்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்செயலாக ஒரு கிறிஸ்தவரை ஆலயத்தில் சந்திக்க நேரிட்டது. அவர் தனது மனமாற்றத்திற்கான காரணமாக பொது இடத்தில் தான் கண்டெடுத்த ஒரு துண்டு பிரசுரத்தை குறிப்பிட்டார். நற்செய்தி அறிவிப்பிற்காக நாம் எடுக்கும் முயற்சி எவ்வளவு சிறியதே ஆயினும் அது வீண் போய்விடாது என்பதையே மேற்கண்ட நிகழ்வும் புனித கொன்சாலோ கார்சியாவின் வாழ்வும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஜெபம். இறைவா,
எம் பாரத திருநாட்டின் முதல் புனிதராம் புனித கொன்சாலோ கார்சியாவிற்காக நன்றி செலுத்தும் நாங்கள் அவரைப் போலவே வாழும் வரத்தை எமக்கு தரும்படி இறைஞ்சுகின்றோம். ஆமேன். புனித கொன்சாலோ கார்சியா, கிறிஸ்துவின் உண்மை சாட்சியே, இறை நாமத்திற்காய் உயிர் தந்த மார்த்திரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிழக்கும் மேற்கும் ஒன்றாய் இணைந்த இறையன்பின் தூதனாய், சிலுவையை தன் வாழ்வாய் ஏற்று சத்தியத்தில் நிலைத்தவரே. புனித கொன்சாலோ கார்சியா, கிறிஸ்துவின் உண்மை சாட்சியே, இறை நாமத்திற்காய் உயிர் தந்த மார்த்திரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பயமும் இல்லை, பிழையும் இல்லை, இயேசு பெயர் போதும் என்றார். வேதனையின்றி பாதையில் நடந்தும் வெற்றியின் சாட்சி தந்தவர். புனித கொன்சாலோ கார்சியா, கிறிஸ்துவின் உண்மை சாட்சியே, இறை நாமத்திற்காய் உயிர் தந்த மார்த்திரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் நம்பிக்கை சோர்ந்த வேளையில் துணையால் எழுப்பும். இலங்கையும் உலகமெங்கும் இறை அமைதி அருளும். புனித கொன்சாலோ